வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பானது இந்தியா சீனா வர்த்தக முதலீடு எப்படி இருக்கின்றது என்பதை நாம் பார்க்க இருக்கின்றோம். நண்பர்களே, நம் 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 நாட்டினுடைய பிரதமர் மோடிஜி ஆவார். சீனாவின் அதிபர் ஷி ஜின்பிங் ஆவார். நண்பர்களே, இந்த வர்த்தக முதலீடு என்பது தற்போது இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையில் மிகவும் ஓரளவிற்கு ஒரு நல்வாய்ப்பாக அமைந்துள்ளது. ஏனென்றால் கடந்த வருடம் நடைபெற்ற ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அந்த உச்சி மாநாட்டில், அதாவது 31/8/2025 அன்று நடைபெற்ற அந்த மாநாட்டில் தியான்ஜின் என்ற துறைமுக நகரில் ஷி ஜின்பிங் அவர்களும் நம்முடைய மோடி அவர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த ஒத்துழைப்பு மாநாடானது மிகவும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த ஒத்துழைப்பு மாநாடானது ஏன் சிறப்பாக நடைபெற்றது என்று பார்க்கும் பொழுது, 2020ஆம் ஆண்டு கிழக்கு லடாக் அந்த பகுதியில் கால்வான் பள்ளத்தாக்கில் நம்முடைய இராணுவ வீரர்களும் சீனாவின் இராணுவ வீரர்களும் திடீரென்று ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தியதனால் இருவருக்கும் பலவிதமான உயிரிழப்புகள் ஏற்பட்டது. அதை நாம் ஏற்கனவே அறிந்ததுதான். இப்பொழுது இந்த 2020 கல்வான் பள்ளத்தாக்குக்கு பிறகு, அந்த மோதலுக்கு பிறகு 2024 வரை இரண்டு நாடுகளுமே தங்களுடைய படைகளை ஒன்றாக எல்லையின் அருகே நிறுத்தி கொண்டு எப்பொழுது போர் தொடங்கும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் 2024 அந்த ஆண்டில் தெம்சோக் தெப்சாங் என்ற இந்த இடங்களிலிருந்து படை விலக்கல் இரண்டு நாடுகளும் அறிவித்து அந்த போர் பதற்றத்தை தணித்து கொண்டன. எனவே அப்பொழுதிலிருந்தே ஒரு விதமான ஒரு சமரச உணர்வை இரண்டு நாடுகளும் தங்களுக்குள் பகிர்ந்து கொண்டன. நண்பர்களே, இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் மொத்தம் 10 நாடுகள் உள்ளன. இந்த 10 நாடுகள் என்று சொல்லும்போது அவை சீனா, ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஈரான், பெலாரஸ், இந்த 10 நாடுகள் தான் உறுப்பு நாடுகளாக உள்ளன. இந்த 10 நாடுகள் மட்டுமல்லாமல் 17 கூட்டாளி நாடுகளும் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் உள்ளன. இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்ட மாநாடானது சீனா தலைமையில் 2025 31/8 அந்த தேதிகளில் 31 ஆகஸ்ட் 2025 அன்று நடைபெற்றது. இதற்கு இந்தியா சப்போர்ட் பண்ணுச்சு, அதை தான் இந்தியா ஆதரவு தெரிவித்தது. அதன் பின்னணியில் ஒரு கருத்து உண்டு நண்பர்களே. இந்த சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இந்த கால்வான் பள்ளத்தாக்கில் அந்த பிரச்சனை நடந்த பிறகு 2024 தெம்சோக் தெப்சாங்கில் படை விலக்கல் நடந்த பிறகு இவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து தங்களுடைய வர்த்தகத்தையோ தங்களுடைய முதலீடுகளையோ தங்கள் பரிவர்த்தனைகளை ஒன்றாக பரஸ்பரம் மாற்றிக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது என்னவென்றால், நீங்கள் எல்லாரும் அறிந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், அவர் நம் நாட்டின் மீது 50% வரி விதித்தார், பொருட்களுக்கு வரி விதித்தார். எனவே நம்முடைய ஏற்றுமதியானது, நம்முடைய இந்தியாவின் ஏற்றுமதியானது சிறிது பாதிப்பு அடைந்த உடனே, எடுத்துக்காட்டாக முட்டையெல்லாம் நம்மால் ஏற்றுமதி செய்ய இயலாமல் போய்விட்டது. எனவே அதன் காரணமாகவும் பல்வேறுபட்ட ஏற்றுமதி, ஏறக்குறைய சில ஆயிரம் கோடி டாலர் நாம் அமெரிக்காவோடு வர்த்தகம் செய்து கொண்டிருந்ததை நம்முடைய அண்டை நாடான சீனாவோடு நாம் நல்ல உறவுகளை மேற்கொண்டு அதை சரி செய்து கொள்ளலாம் என்ற அந்த நோக்கத்தோடும் நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களுக்கும்
இடையில் ஒரு பரஸ்பரம் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் மூலமாக நடைபெற்றது. நண்பர்களே, இதில் வேறொரு விஷயமும் உள்ளது. எப்படி என்றால், பிரிக்ஸ் கூட்டமைப்பு அப்படி என்று ஒரு 10 உறுப்பு நாடுகள், எப்படி ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன்ல ஒரு 10 நாடு இருக்கோ, அதே மாதிரி பிரிக்ஸ் கூட்டமைப்பிலும் ஒரு 10 நாடுகள் உள்ளன. இந்த பேர்லேயே நீங்கள் பார்க்க முடியும். பி என்பது பிரேசில், ஆர் என்பது ரஷ்யா, ஐ என்பது இந்தியா, சி என்பது சைனா, எஸ் என்பது சவுத் ஆப்பிரிக்கா. இன்னும் மேலும் பல 5 நாடுகள் உள்ளன. அவற்றோடு இன்னும் பல நாடுகள் தங்களுடைய பிரிக்ஸ் கூட்டமைப்பில் சேர்வதற்காக, தங்களை இணைத்துக் கொள்வதற்காக காத்து கொண்டுள்ளன. இப்பொழுது இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு உச்சி மாநாடானது வருகின்ற 2026ஆம் ஆண்டு நம்முடைய இந்தியாவில் நடைபெற உள்ளது. இப்போ நம்முடைய மோடிஜி அவர்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டுக்கு இந்த 2025 போய் பங்கெடுத்தால் மட்டுமே அவர்களை நாம் அழைக்க முடியும். இந்த காரணத்திற்காக, இது ஒரு காரணம். இப்படி ஒரு காரணத்துக்காக மட்டுமல்லாமல் இன்னும் பல பல காரணங்களுக்காகவும், நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காகவும், சீனாவின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் ஒரு பரஸ்பரம் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னதான் இருந்தாலும் நாம் சீனாவின் மீது ஒரு கண் வைத்து இருக்க வேண்டும் என்பது அதில் மாற்று கருத்து அல்ல. ஏனென்றால், மாவோ சேதுங் அப்படிங்கிற சீனாவின் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் இருக்கும் பொழுது, அதாவது 1962ஆம் ஆண்டு நம் நாட்டின் பிரதமர் ஜவஹர்லால் நேரு இருக்கும் பொழுது, அவர்கள் நாம் எதிர்பாராத நேரத்தில் நம் மீது போர் தொடுத்து நம்முடைய சில பகுதிகளை கைப்பற்றியதை நாம் அறிவோம். எனவே இதே நம்முடைய பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும், இதே சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்களும் 2018ஆம் ஆண்டு தங்களுக்குள் நல்ல ஒரு உறவுகளை கொண்டிருந்தார்கள். ஆனால் அதன் பிறகுதான் இந்த கால்வான் பள்ளத்தாக்கு பிரச்சனை வந்தது. நம் உறவில் விரிசல்கள் ஏற்பட்டன. அதனால் நாம் இப்பொழுது கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், நம்முடைய அருணாச்சல பிரதேசத்தை இன்னுமே சீனா என்ன பண்ணுகிறதுனா, தங்களுடைய பகுதி என்று அறிவித்துக் கொள்கிறது. விசா வாங்கி கொண்டு போங்கன்னு சொல்லுது. இதே மாதிரி நம்மளுடைய லடாக் பகுதி பாருங்க, ஜம்மு காஷ்மீரில், அங்கே இருக்க சில பகுதிகளையும் அங்கு சீனா தற்பொழுதுமே தங்களுடைய கட்டமைப்பை, சிறு கிராமங்களை உருவாக்கி கொண்டு வருவது கண்கூட நாம் அறிந்ததே. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும் நண்பர்களே. இப்பொழுது இந்த அதிபர் ட்ரம்ப், யூஎஸ்ஏவோட அதிபர் ட்ரம்ப் இருக்கார் பாருங்க, அவர் 50% நம்ம மேல டேக்ஸ் ஏன் விதிச்சார்னா, அதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. எப்படின்னா, ரஷ்யா உக்ரைன் இதுக்கு இடையில போர் நடக்குது. நம்ம ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெயை வாங்குவதனால அந்த போர் தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதாக ட்ரம்ப் அவர்களும் அவரை சார்ந்த அரசியல் ஆலோசகர்களும், இது மோடியோட போர் அப்படின்னு சொல்லி நம்மளை குற்றம் சாட்டி கொண்டு நம் மீது பொருளாதார தடை விதிக்கவும், நம் பொருள்களுக்கு அதிகமான வரிகளை விதிக்கவும் அவர்கள் செய்யும் காரணத்தினால்தான் நாம் சீனாவோடு ஒற்று போக வேண்டிய அல்லது அவர்களோடு ஓரளவு சமரசம் செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டோம். சரிங்களா? இப்போ இந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா, சீன அதிபர் ஷி ஜின்பிங் என்ன சொல்றாருன்னா, டிராகனும் யானையும் சேர்ந்து நடனம் ஆடும் என்று சொல்கிறார். சரி, டிராகன் என்ன? டிராகன் என்பது சீனாவினுடைய தேசிய ஒரு விலங்காக, பாரம்பரிய விலங்காக, அவர்களுடைய நம்பிக்கையின் சின்னமாக அவர்கள் பார்க்கிறார்கள். யானை என்பது நம் தேசத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரிய விலங்காக நாம் பார்க்கிறோம். எனவேதான் சீன அதிபர் ஷி ஜின்பிங் அவர்கள் இந்த டிராகனும் யானையும் சேர்ந்து நடனமாடும் இனிமேல் அப்படின்னு சொல்லி இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் தெரிவித்தாங்க. சரிங்க, இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு எப்போ இந்த ஒத்துழைப்பு கூட்டமைப்பு உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2001 ஜூன் 15ஆம் தேதி உருவாக்கப்பட்டது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அமைப்பாகும். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னா, இது யுரேஷிய அரசியல், பொருளாதார மற்றும் பாதுகாப்பு கூட்டணியை பற்றி குறிப்பதாகும். ஏன்னா
இங்கே இந்த யுரேஷிய அரசியலில் ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா இருக்கும், ரஷ்யா இருக்கும், இந்தியா இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும், கஜகஸ்தான் இருக்கும், கிர்கிஸ்தான் இருக்கும், தஜிகிஸ்தான் இருக்கும், உஸ்பெகிஸ்தான் இருக்கும், ஈரான் இருக்கும், பெலாரஸ் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசிய நாடுகளும் யூரோப்பியன் கண்ட்ரிஸும் இதில் மிங்கிள் ஆகியிருக்கும். அதனால் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு என்பது, இந்த கூட்டமைப்பு என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டமைப்பு. ஏன்னா 40% மக்கள் தொகை, உலக மக்கள் தொகையில் 40% இந்த 10 நாடுகளில் இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் 25% உலக மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த நாடுகளில்தான் உண்டாகிறது. சரிங்களா? சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா, சரி இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன், ஷாங்காய் ஒத்துழைப்பு இந்த கூட்டமைப்பினால என்ன அவங்களுடைய ஐடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த பிராந்தியங்கள், அதாவது ஒவ்வொரு நாடுகளுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஸ்திரத்தன்மை, அந்த பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பை மையமாக கொண்டதாக அமைந்துள்ளது. சரிங்களா? இந்த எஸ்சிஓ, இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா பெய்ஜிங்கில் இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த ஷாங்காய் ஒத்துழைப்புடைய பிராந்திய பயங்கரவாத எதிர்ப்பு அமைப்பு தாஷ்கண்டில் இருக்குது. சரிங்களா? அடுத்து மேலும் இந்த எஸ்சிஓ பற்றி இன்னும் அடிஷ்னலாக சில விஷயம் சொல்லணும்னா, 2025ஆம் ஆண்டு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு நடந்தது பார்த்தீங்களா? அதனுடைய கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷாங்காய் உணர்வை நிலைநிறுத்துதல் எஸ்சிஓ இயக்கத்தில். ஷாங்காய் உணர்வை நிலைநிறுத்துதல் எஸ்சிஓ இயக்கத்தில் அப்படிங்கிறது தான் அந்த 2025ஆம் ஆண்டுக்கான கருப்பொருளாக அந்த மாநாடு, உச்சி மாநாடு நடைபெற்றது. சரிங்க, இந்த மாதிரிலாம் ஏதோ பெரிய ஒரு யுரேஷிய அரசியல், பொருளாதாரம், பாதுகாப்பு கூட்டணி என்னென்னோ சொல்கிறீங்களே, அப்போ ரொம்ப ஒற்றுமையாக இருப்பீங்களா அப்படின்னா, அவர்களுக்கிடையேயும் மிகப்பெரிய சவால்கள் இருக்கின்றன. ஏன்னா இந்தியா, பாகிஸ்தான் அந்த எஸ்சிஓவில் கூட்டமைப்பில் இருக்குது. அப்போ நமக்கும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உறவில் எப்பயுமே விரிசல் இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. அடுத்து சீனா, ரஷ்யா ஆதிக்கம் இந்த கூட்டமைப்புலேயும் சரி, உலக நாடுகள் மீதும் சரி. இப்போ சீனாவை பார்த்தீங்கன்னா தைவான் மேலே எப்போ பார்த்தாலும் ஒரு ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருப்பாங்க. ரஷ்யா பார்த்தீங்கன்னா இப்போ உக்ரைன் மேலே போய் ஆதிக்கத்தை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில அந்த பனிப்போரில் நமக்கு 50% டேக்ஸை வரி விதிச்சுட்டு போயிட்டாங்க. ஏன்னா நம்ம கச்சா எண்ணெய் வாங்கிட்டோமா. பார்த்தீங்களா? அப்புறம் பெல்ட் அண்ட் ரோடு முன்முயற்சி, அதாவது பிஆர்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் யார் செய்கிறாங்கன்னா சீனா செய்யுது. அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ன்றது அதுக்கு வேறு பெயர் என்ன சொல்லுவாங்கன்னா நியூ சில்க் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க, பட்டுச்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா சீனாவில் ஒரு வணிகம் செய்ய, சீன பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காக அவங்க சொல்லிக்கிற அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் அல்லது நியூ சில்க் ரோடு இல்லைன்னா பட்டு சாலை பொருளாதாரம் அப்படின்னு சொல்றது அவங்க கடல் வழியாகவும் செய்வாங்க சீனக்காரவங்க. அதை தான் இந்த மாதிரியான இதுக்கு இந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்லாம் இந்தியாவுக்கு சில உடன்பாடு இருக்காது, சில நாடுகளுக்கு உடன்பாடு இருக்காது. ஏன் இன்னும் சொல்லப்போனால் இந்த சீனாவோட பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக அது என்ன பண்ணும், நம்மளுடைய காஷ்மீர் பகுதி வழியாக பாகிஸ்தான் வழியாக உள்ள நுழைஞ்சி ஒரு ரோடு ஒன்று பில்ட் பண்ணுவாங்க. அது கூட நம்ம இந்தியாவுக்கு பிடிக்காது. அப்போது இந்தியா பாகிஸ்தான் இடையில் அந்த விரிசல் இல்லாமல் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலேயே ஒரு விரிசல் உண்டு. அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இடையேவும் நல்ல ஒரு பரஸ்பர தன்மை இல்லை என்றாலும் எல்லாரும் அவர்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் தன் நாட்டின் பொருளாதாரத்திற்காகவும் சில சமயங்களில் ஒத்து போய்க்குவாங்க. சரிங்களா? சரி, இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் சீன அதிபர் ஷி ஜின்பிங் என்ன சொன்னார்னா, எஸ்சிஓ வளர்ச்சி வங்கியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு ஒரு முன்மொழிஞ்சார். அதுக்கு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நம்மளுடைய பாரத பிரதமர் பாருங்க, நாகரிக உரையாடல் மன்றம் அப்படின்ற இந்த உரையாடல் மன்றத்தை நம்ம இனிஷியேட் பண்ணணும், நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம மோடிஜி அவர்கள் சொன்னாங்க. ஏன் சொன்னாங்கன்னா, நமக்கும் சீனாவுக்கும் இடையில மிகப்பெரிய வரலாற்று சான்றுகள் உள்ள ஒரு நாகரிக பண்பாடு உள்ளது. சரிங்களா? ஏன்னா வரலாறுன்னு பார்க்கும்போது சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கும், அவங்களது சீன நாகரிகம் எல்லாமே அதுக்கு அடுத்து வந்தது தான் சீன நாகரிகம். எல்லாமே ஒரு லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாகரிகத்தை நம்ம மேம்படுத்தணும், போற்றணும்னு சொல்லி நம்முடைய
மோடிஜி அவர்கள் அந்த இடத்துல முன்மொழிந்தாங்க. அந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன் இந்த கூட்டமைப்பு அந்த மாநாட்டில் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நடந்துகிட்டு இருந்தாலும் நல்லா கவனிங்க, இந்த இந்தியா சீனாவுக்கு இடையில வர்த்தக முதலீடு எப்படி இருக்கு பாருங்க. 2024 2025 $1425 கோடி தான் நம்ம ஏற்றுமதி பண்றோம். ஆனா சீனா பாருங்க 11,350 கோடி இறக்குமதி பண்ணுது நம்மக்கிட்ட. பாருங்க, ஏற்றுமதி இறக்குமதிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பற்றாக்குறை பாருங்க, 9,920 கோடி பற்றாக்குறை இருக்கிறது. நம்மால் அவர்களை போன்று அதிகமான கோடி டாலர்கள் ஏற்றுமதியை செய்ய இயலாத வண்ணத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே ஒரு விஷயம் சொல்லணுன்னாங்க, செமிகண்டக்டரில் நம்ம அவங்கள அதிகமாக டிபெண்ட் பண்ணி இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே இருக்கின்றன. இதில் இந்த ஷாங்காய் கோஆப்ரேஷன் இந்த கூட்டமைப்போட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்கிற பெய்ஜிங், சீனாவின் தலைநகரில் பெய்ஜிங்கில் இருக்குது. அதனால தான் இங்கே சீனா ஹெட் குவார்ட்டர்ஸ் நான் போட்டிருக்கேன். சரிங்களா? இப்போது இந்த ஒரு காணொளியில் என்னால் முடிந்தவரை இந்த செப்டம்பர் மாதம் இது நடப்பு நிகழ்வுங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, எப்படி இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில வர்த்தக முதலீடு இருக்குன்றதை நான் ஓரளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பற்றாக்குறையை பற்றி கேட்கலாம், பொருளாதாரம் சம்மந்தமாக. அந்த இந்தியா சீனாவுக்கு இடையில அந்த வர்த்தக முதலீடு நடக்கும்போது யார் 2 தலைவர்கள் இருந்தாலும் கேட்க வாய்ப்பு உண்டு. எந்த சீன துறைமுக நகரில் நடைபெற்றது, தியான்ஜின் அப்படின்ற துறைமுக நகரில் நடைபெற்றது, எந்த தேதியில் 2025 நடைபெற்றதுன்னு கேட்கலாம். அதற்கு முன்பு 2018 தான் மோடிஜியும் ஷி ஜின்பிங்கும் முன்னாடி பங்கெடுத்தாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் சந்திச்சுக்கிட்டாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கலாம். அதனுடைய பின்புலம் என்ன, ஏன் அந்த தாக்குதல் ஏற்பட்டது, எந்த இடத்துல படைவிலக்கல் ஏற்பட்டதுன்னு சொல்லி கேட்கலாம். அதுதான் தெப்சோக் தெம்சாங். அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஓ, அதில் எத்தனை நாடுகள் இருக்கின்றன என்று கேட்கலாம். அதோட யார் தலைமை தாங்கினது, 2025 யார் தலைமை தாங்கினது, ஏன் இந்தியா சப்போர்ட் பண்ணும்போது பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு எந்த வருஷம் நடைபெற்றதுன்னு கேட்கலாம். 2026 பிரிக்ஸ் கூட்டமைப்போடைய உச்சி மாநாடு நடக்க இருக்கு, அதை சொல்லலாம். யுஎஸ்ஏ அதிபர் ட்ரம்ப் 50% நமக்கு டேக்ஸ் விதித்ததோடைய அந்த பின்புலம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இந்த தேசிய விலங்குகளான பாரம்பரிய விலங்குகளான டிராகன், யானை பற்றி ஒரு வேளை கேட்கலாம். இதனால் இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை என்பது சிறப்பாக இனிமேல் நடைபெறும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய அரசாங்கத்தால். ஏன்னா நமக்கும் சீனாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கான்ஃப்ளிக்ட்னால இந்த கைலாஷ் மானசரோவர் யாத்திரை தடைப்பட்டிருந்துச்சு. ஏன்னா இந்த யாத்திரை போகணும்னா சீனா கிட்ட விசா வாங்கணும், அது தடைப்பட்டிருந்துச்சு. இப்போ இவர்களுக்குள்ள இந்த உறவு கொஞ்சம் மேம்பட்டதுனால இந்த யாத்திரைக்கு, நம்ம ஆன்மீக யாத்திரைக்கு, ஒரு சுற்றுலா தலத்துக்கு போகிறதுக்கு நமக்கு எந்த தடையும் விலகி இருக்கும் அப்படின்னு அதை சொல்கிறாங்க. எஸ்சிஓ வளர்ச்சி வங்கி, அதை யார் முன்மொழிந்ததுன்னு கேட்கலாம். அடுத்து நாகரிக உரையாடல் மன்றம், இது யார் முன்மொழிந்ததுன்னு சொல்லி கேட்க வாய்ப்பு இருக்கு. நண்பர்களே, என்னால் முடிந்தவரை இந்த தலைப்பில், இது செப்டம்பர் மாத நடப்பு நிகழ்வு, என்னால் முடிந்தவரை நான் இதை உங்களுக்கு விவரித்து சொல்லியிருக்கேன். மனதில் பதிய வையுங்கள், பாயிண்ட்ஸ் எல்லாம் குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் வருகின்ற தேர்வுகளில் வெற்றி பெற இது உதவி செய்ய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். இதே போன்று ஒவ்வொரு நாளும் என்னால் இயன்றவரை நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே வருகிறேன். ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு அதை பயன்படக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.